நம்ம பெற்றோர்களை விட சிறந்த பாதுகாப்பு வேறு யாரும் தந்துவிட முடியாது. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ சீக்கிரமாக பெற்றோர் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிடும். அங்கே போய் நம்ம சின்னப்பட்டு வேதனைப்பட்டு எவ்வளோ நொந்து போகிறோம் நினச்சி பாருங்கள். நம்ம பெற்றோர் கூட இருக்கக்குள்ள, பெற்றவங்க கூட இருக்கக்குள்ள எவ்வளோ ஒரு சுகமாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கை திரும்பி உங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. அந்த வாழ்க்கையை ஒரு செகண்டு நீங்கள் கண்ணை மூடி நினச்சி பாருங்கள். என்னதான் அவங்க கோபத்தில் பேசினாலும் அந்த சமயம் அவங்க அடுத்த நொடியே நான் தான் பிள்ளை அப்படின்னு வந்து நிற்பாங்க. அந்த செகண்டு அந்த வாழ்க்கை நீ எப்படியாமட்ட புருஷன் கட்டி இருந்தாலும் சரி, இல்லை பொண்டாட்டி கட்டி இருந்தாலும் சரி, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அந்த சுகமே தனி. அந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமா? அந்த பாசம் கிடைக்குமா உங்களுக்கு? தாய் மடி மாதிரி எத்தனை மெத்தையில் நீங்கள் படுத்தா கிடைக்கும்? அணைச்சி அந்த தாய் அந்த மடியில் படுக்க வச்சு அந்த தலையை நீவறது 7 ஜென்மம் எடுத்தாலும் அது அவங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் ஒரு செகண்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறீங்க. அவன் எத்தனை மெத்தை வாங்கி உங்களுக்கு போட்டாலும் தாய் மெத்தை மாதிரி வரவே வராது. நினச்சி பாருங்க. வாழ்க்கைங்கிறது எவ்வளோ ஒரு செகண்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறீங்க. வாழ்க்கை புனிதமானது. காதல்னு சொல்கிறீங்க, ஒரு செகண்டு காதலிச்சா அவங்க கூட போயிட்டான்றீங்க. ஏன் பெற்றவங்கள விரும்பலையா நீங்கள்? அதுவும் காதல் தானே. தாய் தகப்பனும் விரும்புகிறீங்களா? அதுவும் காதல் தானே. அந்த அன்பு வேற, அந்த அன்பு வேறையா? என்னம்மா வாழ்க்கை? முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், பெற்றோர் பேச்சை கேளுங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு வாழ்க்கையை வீணடிச்சிக்காதீங்க. நல்ல வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடாதீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தாய் மடி கிடைக்காது. அவள் அணைச்சி தலை நீவி மடியில் படுக்க வைக்கிற சுகமே வேற. அந்த சுகம் கிடைக்காது உங்களுக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருமே சொல்கிறேன், தாய் தாப்பனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. பெற்று வளர்த்தி உங்களை ஆளாக்கி ஒரு செகண்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறீங்களே. அவங்க மனசு நொந்து நீங்கள் நல்லா இருங்க. அவங்க விடுற கண்ணீர் கண்டிப்பாக உங்களை கேட்குமா? அதனால் சொல்கிறேன், பெற்றவங்க பேச்சை கேளுங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. யாரோ சில பேர் பண்ணுற தப்புனால எல்லா பேரண்ட்ஸுக்குமே கெட்ட பேர். எந்த தாயுமே தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்களே ஒழிஞ்சு கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கோபத்தில் நீங்களே தப்பு பண்ணால் அடிப்பாங்க. அவங்களுக்கு உரிமை இல்லையா? அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? நீங்கள் அந்த தாயை ஆனால் தான் உங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும், அதோட வேதனை தெரியும். அவங்க எந்த அளவுக்கு நொந்து போனாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அன்ன வரைக்கும் உங்களுக்கு புரியாது. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் எல்லாம் ஒரு மாய உலகத்தில் இருக்கிறீங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. மாய உலகத்தை விட்டு என்றைக்கு வெளியில் வரீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். அதுங்காட்டியும் உன்னை கூட்டிகிட்டு போகிறோம், புரிய வச்சிருவான் வாழ்க்கைன்னா என்னன்னு. முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை சரியில்லாதவங்க வெளியில் வர பாருங்க. சித்திரவதையிலேயே இருந்துக்காதீங்க. வந்துட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஏற்றுக்குவாங்க. நீங்கள் வெளியில் வாங்க, வந்துடுங்க. அந்த தவளை நிற்காதீங்க. உங்களால் முடியும். எப்படியுமே நீங்கள் வெளியில் வரலாம். வந்துடுங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவாங்க. அங்கே போய் சீரழிஞ்சு நல்லவனா கெட்டவனான்னா இன்னும் உங்களுக்கு போக போக தான் தெரியும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வர பாருங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. அந்த 4 பேர் என்ன செய்வாங்க? 4 பேர் உங்களை காப்பாற்றுவாங்களா? இப்போ அந்த 4 பேர் வந்து நிற்பாங்களா? 4 பேர் என்ன செய்வாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 4 பேரை பற்றி நினச்சிங்களா, வாழ்க்கையில் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. ஒவ்வொரு குடும்பம் இருக்காது 4 பேர் சொல்கிறாங்கன்னா. முடிஞ்ச அளவுக்கு நல்ல மாதிரியாக வாழ பாருங்கள்.